வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பிளாக்கர் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு பிளாக்கரை வந்து ரெடி பண்ணி நம்ம எப்படி அந்த பிளாக்கர் மூலம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிளாக்கர் தேவை. அந்த பிளாக்கரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளாக்கர்னால் என்ன? பிளாக்கர்னால் ஒரு இணையதளம், அதாவது வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நமக்கு தெரிந்த ஆர்டிக்கலை நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரிந்த ஓன் யூஸ், அதாவது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் டைப் பண்ணும் ஆர்டிக்கலாக இந்த பிளாகரில். இந்த பிளாகரில் நீங்கள் ரைட் பண்ணும்போது அடுத்தவங்களுடைய சொந்தமான இதை வந்து நீங்கள் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாக்க கூகுளில் வந்து அதை வந்து ஏற்றுக்காது, டெலீட் பண்ணிட்டுரும். உங்கள் பிளாகர் அப்புறம் சப்போர்ட் பண்ணாது, பிளாகருக்கும் இன்கமும் வராது. அதனால் பிளாகரில் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிந்த ஓன் யூஸ், உங்களுடைய சொந்த விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் ஆர்டிக்கலாக போடணும். அதில் ஒரு கட்டுரையாக ஒரு 4 பாராகிராஃப் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 அல்லது 3 இமேஜுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்து அதை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணி வியூவர்ஸை பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வைக்கும்போது வியூவர்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆக நமக்கு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கூகுள் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நாளுங்க இந்த பிளாகர் போட்டு நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா கூகுள்லாம் இதை வந்து நன்றாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இன்கம் கொடுக்கும். அதாவது யாராவது நம்ம காப்பிரைட் பண்ணியிருக்கோமா, அடுத்தவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சு நம்ம அதே விஷயத்தை நம்ம இந்த பிளாகரில் போட்டிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணோம். அதனால் ஓன் யூஸாக நமக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் தான் நான் டைப் பண்ணி நமக்கு தெரிந்த ஃபோட்டோக்களை அதில் வந்து அப்லோட் பண்ணி தான் நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம். இது பேர் தான் பிளாகர் வெப்சைட்டுன்னு சொல்கிறது. இதில் வந்து இதுக்கு என்னங்க ரொம்ப படிப்பறிவு வேணுமா அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஜென்ரல் நாலேஜ், ரொம்ப எழுத படிக்க தெரிந்தாலே போதும், நீங்கள் பிளாகர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் வந்து பிளாகர்லாம் ரைட் பண்ணி ஆர்டிக்கல் போடலாம். இந்த பிளாகர் முழுக்க இலவசம். இது வந்து ஃப்ரீ, அதாவது காசு கொடுத்து வாங்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. முழுக்க கூகுளே வந்து இலவசமாக தருது. அதனால் இந்த பிளாகர் மூலயமா நம்ம வந்து எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் மேலே சர்ச் பாக்ஸில் வந்து google.co.in அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுத்துங்க. அடுத்தபடியாக நான் ரவுண்ட் பண்ணியிருக்கல அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளாகர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த பிளாகரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் யுவர் பிளாக் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஜிமெயில் எந்த ஜிமெயில் இருக்கோ அந்த ஜிமெயிலில் சைன்இன் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஜிமெயில் சைன்இன் பண்ணுறேன். இப்போ பிளாகர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இன்ட்டு எடுத்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துங்க. டைட்டில், அதாவது பிளாகருக்கு என்ன தலைப்போ அந்த தலைப்பை நீங்கள் கொடுத்துங்க. நான் சிம்பிளாக ஒரு தலைப்பு போட்டு காட்டுறேன். நாட்டு மருத்துவம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் பிளாகர் அட்ரஸ்னாக்கா உங்களுடைய நேம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பிளாகரில் ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ உதாரணமாக நான் வந்து நாட்டு மருத்துவம் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணுறேன்.
நாட்டு மருத்துவம் நான் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பக்கத்தில் ஏதோ ஒரு நம்ம நம்பர் லெட்டர் நம்பர் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இந்த பிளாக் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. டிஸ்பிளே நேம், அதாவது உங்கள் பிளாக்கரில் மொபைலில் ஓப்பன் பண்ணாக்க நேம் தெரியணும். அதுக்கு டிஸ்பிளே நேம் நம்ம என்ன வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. உதாரணமாக நான் நாட்டு மருத்துவமனையே வச்சுக்கிறேன். அடுத்தது ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். தலைப்பு கொடுத்துட்டோம். பிளாகரோட அட்ரஸும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து போஸ்டர் போடணும்னாக்கா கீழே ப்ளஸ் சிம்பர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து டைட்டில், அதாவது நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ, எதை பற்றி எழுத போகிறீங்களோ அதுக்கு மேலே டைட்டில் கொடுத்துருங்க. கீழே பேரா டைப் பண்ணணும். கீழே இதில் வந்து டைட்டில் நீங்கள் கொடுத்துருங்க. என்ன டைட்டில் வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிச்ச டைட்டிலோ, நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக டைட்டில் கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன எதை பற்றி சம்மந்தமாக எழுத போகிறீங்களோ அது ஒரு 3 அல்லது 4 பேராகிராஃப் இதில் வந்து டைப் பண்ணிங்க, ஆர்டிக்கலாக போட்டுக்குங்க. இதில் இமேஜ் கொடுக்கணும்னாக்கா இது மேலே எழுதுருங்க. அப்படி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் வீடியோலாம் இருக்குது பாருங்கள். நம்ம இமேஜ் பக்கத்தில் கொடுத்துட்றோம். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்லோட் யுவர் கம்ப்யூட்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகும். பிளாகரில் இருந்ததுன்னா பிளாகரில் இருக்கலாம். நீங்கள் வந்து அப்லோடு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக உங்கள் மொபைலில் என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து இதில் அப்லோடு பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாம் முடிஞ்ச கொடுப்பாரு. இந்த மெசேஜ் சிம்பிள் இருக்குல்ல, சென்ட் சிம்பிள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பிளாகர் க்ரியேட் ஆகிடும். அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ண, அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம், எனி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணி வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும். இதை வந்து கம்பல்சரி டெய்லி 1 ஆர்டிக்கல் போட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இன்கம் எடுக்கலாம். ஸோ எல்லோரும் பிளாகரை யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கனாக்கா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.